இப்போ எதுக்குப்பா எங்களை வர சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஊற்று பார்த்துட்டு இருக்கீங்க? வர வர கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா. நீங்கள் 2 பேரும் நான் பெத்த தானான்னு பார்த்துனுக்கிறேன். யோ நைனா, 1008 வேலை இருக்கியா எனக்கு? என்ன மேட்டர்னு சொல்லு. டேய், என் ஃப்ரெண்டு லட்சுமணனோட பையனுக்கு இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷன்ரா வேலைச்சேரியில். 2 பேரும் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க. பிரியாணி போடுறாங்கடா. பிரியாணி போடுறாங்கடா. வாணியம்பாடி பஷீர் பாய் குடும்பம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. பஷீர் பாய் கல்யாணத்துக்கு போறோமா? யார் அந்த பஷீர் பாய்? அமுகு டுமுகு அமால் டுமால். பிரியாணி சாப்பிட போறோமா? யார் அந்த பஷீர் பாய்? அமுகு டுமுகு அமால் டுமால். டேட், லக்ஷ்மணனா? அவரே உங்களை விட பெரிய கஞ்ச பிஸ்னாரி. அவரோட பையனுக்கு அவ்வளோ பெரிய மண்டபத்தில், அதுவும் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஹவு இட்ஸ் தட் பாசிபிள்? டேய், நேடா என் நண்பனை கலாய்க்கிறீங்களா? தோ இவனு முருகன்னு பேரை வச்சேன். வள்ளி தெய்வான மாதிரி 2 பொண்ணும் கூட சுற்றி நிற்பான்னு பார்த்தா இன்னும் மொட்டை பையனாக தான் இருக்கான். உனக்கு தேடி தேடி பரத்னு ஒரு பேர் வச்சேன். கடைசியில் காதலுக்கும் உனக்கும் செட்டே ஆகாத மாதிரி இருக்கேடா. ஆனால் என் நண்பன் அப்படி இல்லை. அவன் பையனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சான். எந்நேரமும் அந்த பையனை சுற்றி பொண்ணுங்க தான் இருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணை பார்த்தான், தூக்கினா, இதோ இப்போ கல்யாணம் பண்ணிட்டான். யோ நைனா, என்னையா எங்களே கலாய்க்கிற நீ? எங்களுக்கு பேர் வச்சது நீனு, சோறு வச்சது நீனு. சரி, ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை கூட்டு வந்தா காது மூக்குன்னு வச்சு பேசி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கெடுத்து விட்டுற. அப்புறம் எப்படி எங்களுக்கு லவ் செட் ஆகும்? சரி, பிரியாணி கன்ஃபார்ம்ல. நைட் எப்படி போகிறோம்? டேய், மூக்கு மேலே கோவம் வருதுடா உனக்கு. என் பையனை கரெக்டாக நிரூபிக்கிற. சரி தம்பி, ரேப்பிடோ புக் பண்ணுப்பா. டேட், 900 காட்டுது டேட். 900 கொடுத்தாங்க போய்ட்டோம்னா நம்ம மொய் வைக்கிறதுக்காக காசு இல்லையே. டேய், உனக்கு ஃபோனும் பார்க்க தெரியல, ஒன்றும் துப்பு இல்லை. டேய் பெரியவனே, உன் ஃபோனில் எவ்வளோ காட்டுது? நைனா, ஊபரில் 600 ரூபா காமிக்குது நைனா. 600 தான் காட்டுதா? 600 ரூபா கொடுத்து உன் ஃப்ரெண்டுக்கு எடுத்து போகணுமா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். டேய் போடா பைத்தியக்காரா, வாயிலடி. டேய், அவன் என் ஃப்ரெண்டுடா. அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போயே ஆகணும், இல்லைனா அசிங்கப்படுத்தி போடுவான் என்னைய. திருட்டு கொட்டுங்க, ஏதோ யோசிக்குது. சரிப்பா, கிளம்பிடலாம். நீங்கள் உங்கள் பேக்கெட் மணி 2000 ரூபா வச்சுருந்தீங்களே, அதை எடுத்துக்கோங்க. போகிற வர செலவு மொய் அதுக்கு எதிரே பார்த்துக்கலாம். டேய், ஏன் பாக்கெட் மணி ஏற்றுன்னு நான் கல்யாணத்துக்கு வரணுமா? அந்த நாய்க்கு நான் அவ்வளோ செலவு பண்ணணுமா? நான் உங்கள் காசில் போகலான்னு நினச்சா நீங்கள் என்னடா ஏன் தள்ள மொட்டடிக்கலான்னு பார்க்குறீங்க? யோ நைனா, அவர் உன் ஃப்ரெண்டியா? பிரியாணி வேற போகிறேன்றாரு, கண்டிப்பாக போய் ஆகணும். ஆமாண்டா, உங்கள் கூட பேசி பேசி நான் பைத்தியமாயிட்டேன். கண்டிப்பாக போகணும். டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்கு. சரி சின்னவனே, அந்த பத்திரிக்கை எடு. ஏய், நீங்கள் என்னடா பார்க்குறீங்க? நான் பார்க்குறேன்டா ஊபரில். ஏய், டைம் ஆயிடுச்சுல்ல, 1100 ரூபா காட்டுது இப்போது. நைனா, லேட் பண்ணாத, எப்பயாவது புக் பண்ணு. ஓகேடா பெரியவனே, நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். நானே புக் பண்ணிடுறேன். டைம் வேறு ஆகிட்டுருக்கு. டேய், இப்போ என்னடா 1400 ரூபா காட்டுது? டாடி, அவ்வளோ செலவு பண்ணி அங்கே போகணுமா? நைட்டு மஜாவா, சரக்கு சாப்பாடு, அதுவும் வீட்லேயே. என்ன சொல்கிறீங்க? டேய் சின்னவனே, மறுபடியும் ஆரம்பிக்காதடா. நான் புக் பண்ணிட்டேன், கம்முன்னு இரு. கிளம்புறோம், போகிறோம், வரோம், அவ்வளோதான். ஃபோன் பண்ணுறான் பார். ஹலோ, அண்ணே எங்கே இருக்கீங்க? ஆமாண்ணே, பக்கத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் 2 தூரம் தாண்டிங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துடுவீங்க. அண்ணே 1400 ரூபா காமிச்சிதுங்க. எக்ஸ்ட்ரா 200 ரூபாவா? இதோ 2 மினிட்ஸ் இருக்குண்ணே, லைன் பிரேக் ஆகுது. டேய், அவன் எக்ஸ்ட்ரா 200 ரூபா கேட்குறான்டா. எக்ஸ்ட்ரா 200 ரூபாவா? சரி டாடி, உங்கள் ஃப்ரெண்டு வேறு சொல்லிட்டீங்க, மனசு கேட்கல, போகலாம். ஏன்டா டேய், இவ்வளோ நேரமாக கம்மியாக அமௌண்ட்டு காமிச்சப்ப வேணான்னு அவன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்குறான். வேணுன்றியா? வேணே. நைனா, இருட்டுது நைனா, எதையாவது ஒன்று டிசைட் பண்ண. ஆமாண்டா, கரெக்டு தான். ரொம்ப இருட்டுது வேற. சரி, பத்திரிக்கை கொடு. இந்தா. யோ நைனா, இந்த கல்யாணம் நடக்காதியா? டேய், அபசகனத்துக்கு பிறந்தவனே, ஏன்டா இப்படி பேசுற? பின்ன பரத், பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாருண்ணே? நம்ம லாவண்யாடா. எந்த லாவண்யாவை சொல்கிறான்? இருக்காதுண்ணே. டேய், நல்லா பாரு, லாவண்யா அட்ரஸ் டிகிரிலாம் கொட்டை எழுத்துல போட்டிருப்பாரு. லாவண்யாவா? அது ஒன்றும் இல்லை நைனா, நம்ம சின்னவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காதல் வயப்பட்டாரு. அந்த பொண்ணு கழட்டி விடுச்சு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. டேய் சின்னவனே, இது எப்படா? ஆமாண்டா டாடி, பேர் லாவண்யா, லட்சணமாக இருப்பா. சரி, அவன் ஏன்டா உன்னை கட்டி விட்டா? அவள் அடிக்கடிக்கு சினிமாவுக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போகணும்னு சொல்லுவா. நீயோ ஒரு பெரிய கஞ்ச பிஸ்னாரி. உன் போல நான் 100 200 கேட்கும்போது தான் நீ எனக்கு டிமிக்கு கொடுத்த. கடைசியில் அவன் எனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு போயிட்டா. ஆமாம், காசு கொடுத்து தான் போட்டால் இவர் பீச்சு பார்க்குன்னு போயிருப்பாரு. அவனை கூட நம்பலாம்டா. அவன் ஓயோ ரூம் போட்டாலும் போட்டிருப்பான். நீ ஒரு ஆயா உசார் பண்ண கூட துப்பு இல்லையாடா உனக்கு? இப்போ என்னடானா, உன் ஃப்ரெண்டோட பையனுக்கு கழுத்து நீட்டுறாடி.
ஐயோ, என்னம்மா கொடுக்குறான்? வெயில் எரியுதா? என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உஷாராயிட்டான்னு. அதான் போயிட்டான்ல, விடு. ஐயோ டேய், என் நண்பன் வேற கால் பண்றான்டா. சொல்லு மாமே. மாமே ஒன்றும் இல்லை ஒரு சின்ன மேட்ரு. நீ வாங்கி வை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மேட்ரு தான். நைனா அப்படியே உன் ஃப்ரெண்ட்ட காசு கேட்டு பாரு. மாமே ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஒன்றும் இல்லைடா, நான் இது வண்டி புக் பண்ணேன். 1400 கேட்குறான். என்கிட்ட 900 இருக்கு. நீ ஒரு 500 எனக்கு ஜிபே பண்ணுறியா? வந்து மொய் காசோட சேர்த்து குத்துறேன். ஏய், அவன் ஜிபே அனுப்புறேன்டான்டா. நைனா அப்ப கேப் புக் பண்ணிடலாமா? ஆடா பாவீங்களா, அவங்கிட்ட போய் என்ன காசு கேட்க வச்சிட்டீங்களேடா. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க துட்டு கேட்டதே இல்லையா? டேய், உங்களால என் மானமே போதும். பெரியவனே, கேப் புக் பண்றா. நைனா புக் ஆயிட்டான். ஐயோ இதோ கால் பண்ணுறான். அண்ணா 2 minutes வந்துடுறேன். நைனா கீழே நிற்கிறேண்ணா. நாங்கடா கிளம்பலாமா? ஆனா நான் வரல. சென்டிமெண்ட் எதுவும் ட்ரை பண்ண. நான் எப்படியா உன் முகத்தை பார்ப்பேன்? டேய், நீ வரலையா? அப்போ ஏன்டா இப்படி பண்றீங்க? உங்க கூட போய் கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்கு. டேய், இந்த பிளான் கேன்சல்ரா. என்னடி? ரொம்ப ஆசைப்படாதீங்கடா. உங்க 2 பேரையும் விட்டு நாளைக்கு காலையில நான் ட்ரெயின்ல போறேன். 40 நாள் முடிஞ்சிடும். உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாதுடா. இதுதான் அப்பயே யோசிச்சேன், 3வது பிள்ளை பெற்றுக்கலான்னு. உங்க அம்மா தான் வேணான்ட்டா. அவ்வளோ செருப்பால் அடிக்கணும். ஐயோ ஊபர் வேறு கால் பண்ணுறானே. அண்ணா ஹலோ அண்ணா 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 ஐயோ என்ன பிரதர், என்னாச்சு? ஆயிடாச்சு.